ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கிரீன் யூடியூப் சேனல். உள்ளதே உள்ளபடி சொல்ல வந்தேன். நான் உங்கள் சுஜிதா. கடந்த ஒரு 3 மாதம் வெயிட் லாஸ் ஜர்னியில் நான் இருந்தேன். ரொம்ப தீவிரமாகவே இருந்தேன். மந்த்லி ஒரு 2 டைம்ஸ் ஏதாவது ஒரு சீட் டே பண்ணியிருப்பேன். அது மாதிரி ரொம்ப சின்சியராக இந்த வெயிட் லாஸ் ஜர்னியில் நான் இருந்தேன். எக்ஸசைஸுமே ப்ராப்பராக பண்ணினேன். ஒரு 2-3 நாள் மிஸ்டேக் ஆகிருக்கும். ஸோ அப்படி இருந்து என்னோட வெயிட் லாஸ் ஜர்னியில் ரிசல்ட் என்ன வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோ புதுசாக பார்த்துருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது மாதிரி வீடியோஸ் ஆல்ரெடி நிறைய நான் போட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் எவ்வளோ வெயிட் கம்மி பண்ணியிருக்கேன் அப்படின்றத இடையில நான் வீடியோவை ஆட் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் இப்போ இந்த வெயிட் லாஸ் ஜர்னியில் எனக்கு எவ்வளோ மந்த் எடுத்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். நான் ஏப்ரல் 15 அந்த டேட்டில் இருந்து நான் வெயிட் லாஸில் இருந்தேன். ஸோ 15 மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் வரைக்குமே நான் இந்த வெயிட் லாஸ் ஜர்னியில் இருந்தேன். அதுக்கப்புறம் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு 2 மந்த்தாக மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன். எக்ஸசைஸ் அவ்வளோ பண்ணுறது கிடையாது, கரெக்டான டயட் ஃபுட் எடுத்துக்கிறது கிடையாது. ஸோ அது மாதிரி இருக்கும்போது வெயிட் மெயின்டைன் ஆகுது அப்படின்ற வரைக்கும் நான் எல்லாமே சொல்கிறேன். 62.5 kgல இருந்தேன். ஸோ இப்போ ஒரு 9 kg வரைக்குமே எனக்கு ரெடியூஸ் ஆகிருக்கு. 53.5 வரைக்கும் வந்துட்டேன். ஸோ 9 kgன்றது எனக்கு ரொம்ப பெரிய விஷயம், ரொம்ப பெரிய சேஞ்ச் தான். அதுக்கப்புறம் நான் அதை எப்படி மெயின்டைன் பண்ணுறேன் அப்படின்றத உங்களுக்கு இந்த வீடியோவோட எண்டில் கண்டிப்பாக நான் சொல்கிறேன். செகண்ட் திங் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த டயட் எதை பார்த்து இந்த டயட் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க, எது மாதிரி கைட்லைன்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். இது என்னோட வெயிட் லாஸ் ஜேர்னியில் ஃபர்ஸ்ட் மந்த் நான் பண்ண அந்த வெயிட் லாஸ் ஜேர்னி ஒரு எரராக தான் இருந்துச்சு. டெய்லியும் நான் வெயிட் செக் பண்ணிகிட்டே இருப்பேன். என்ன விஷயம் நம்ம பண்ணுறோம், என்ன ஃபுட்டு நம்ம எடுத்துக்கிறோம், என்ன எக்ஸசைஸ் பண்ணுறோம், என்ன லைஃப் ஸ்டைல் ஃபாலோ பண்ணுறோம், அதெல்லாம் பேலன்ஸ் பண்ணி அடுத்த நாள் நான் கண்டுபிடிப்பேன் நம்ம இது பண்ணுறது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு. இது மாதிரி எனக்கு 1 மந்த் ஒரு அப்சர்வேஷன் டைம் மாதிரி தான் இருந்துச்சு. என்னோட பாடியை நான் ஃபஸ்ட்டு அப்சர்வ் பண்ணிக்கிட்டேன். அந்த 1 மந்த் இதுதான் ஃபர்ஸ்ட் மந்த் நடந்தது. அதுலேயே எனக்கு ஒரு 2-3 kg வரைக்குமே எனக்கு ரெடியூஸ் ஆகிடுச்சு. செகண்ட் மந்த் பார்த்தீங்கன்னா ப்ராப்பரான ஃபுட் டயட் எனக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, இதுதான் நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போலாம் நான் எக்ஸசைஸ்லாம் பண்ணலை. ஃபர்ஸ்ட் மந்த் சுத்தமாக நான் எக்ஸசைஸே பண்ணலை. ஒன்லி ஃபுட் கண்ட்ரோல் மட்டும் தான் இருந்தேன். அதனால் எனக்கு 2 கிலோ வரைக்கும் கம்மியாச்சா. அடுத்து செகண்ட் மந்த் என்ன ஃபுட் எடுக்கணும், எந்த குவான்டிட்டியில் இருக்கணும், என்னென்ன டைமிங்கில் எடுக்கணும்னு சொல்லிட்டு நான் தெரிஞ்சுக்க ஆரம்பித்தேன். ஸோ அதுபடி ஃபுட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணேன். ஆஃப்டர் 48 டேஸ்க்கு அப்புறம் இந்தளவுக்கு கஷ்டப்பட்டு பச்சை காய்கறிகள், தானிய வகைகள் அதிகமாக சாப்பிட்றோமே, சரி எக்ஸசைஸ் கொஞ்சம் பண்ணோம் அப்படின்னா கூடுதலாக வெயிட் லாஸ் ஆகும் அப்படின்ற ஒரு ஆசை எனக்கு வர ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா அந்த டைம்லலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 3 kg கிட்ட எனக்கு ரெடியூஸ் ஆனதுனால எனக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் லெவலும் வந்துச்சு. ஈவன் மோர் எனக்கு எக்ஸசைஸ் பண்ணணுன்ற ஒரு டெம்டேஷனும் இருந்துச்சு. எக்ஸசைஸ் கண்டிப்பாக நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. இது எல்லாமே நோட் பண்ணிங்கன்னா நான் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்குமே ரொம்ப ஆசைப்பட்டு தான் அந்த வெயிட் லாஸ் ஜர்னியில் இருந்தேன். ஸோ எனக்கு கொஞ்சம் கூட ஹெசிடேட்டே ஆகலை. ஓகே, இது நம்ம ஏன் இவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கணும், இந்தளவு கஷ்டப்பட்டு ஏன் அந்த ஃபுட்டை எடுக்கணும், எக்ஸசைஸ் 1 மணி நேரம் பண்ணணும், டயர்டாக இருக்கே அப்படின்ற எந்த ஒரு தாட்டுமே இல்லை. நான் எடுத்த ஃபுட்டு அப்படி. ஓகேவா? ஸோ உங்களுக்கு ஃபுட்டு என்னென்ன எடுக்கலாம், அதுக்கு என்னென்ன திங்ஸ்லாம் வாங்கலாம் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு இந்த வீடியோலேயே சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இது ஒரு பேலன்ஸ்டு டயட்டாக இருந்துச்சு. என்னோட வெயிட்டுக்கு, என்னோட ஹெல்த்துக்கு நான் என்ன சாப்பிட்டா அடுத்த நாள் ஸ்டாமினா எனக்கு இருக்குது, இல்லை இந்த ஃபுட்டெல்லாம் நான் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா எனக்கு அடுத்த நாள் வெயிட் நல்லா ரெடியூஸ் ஆகுது. அட்லீஸ்ட் ஒரு 100 grams கம்மியாக இருக்கும். ஸோ அதை பார்க்கும்போது எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அடுத்த நாள் அதேமாதிரி ஃபாலோ பண்ணிக்குவேன். ஸோ இந்த வெயிட் லாஸ் ஜர்னியில் மெயினாக பார்த்தீங்கன்னா எனக்கு சுத்தமாக டயர்டே ஆகலை. சுத்தமாக டயர்ட் ஆகலை. நான் ஒரு 3 இயர்ஸ்க்கு முன்னாடியிலேருந்து இயர்லி ஒன்ஸ் வெயிட் லாஸில் இருப்பேன். பட் ரொம்ப டயர்டாகிடுவேன். இந்த வெயிட் லாஸ் ஜர்னியில் நான் டயர்டே ஆகலை. ஏன்னா ஹெல்த்தியான ஃபுட் சாப்பிட்டேன். அப்பப்போ எனக்கு டயர்ட் ஆகும்போது என்ன எடுத்துக்கணுன்ற விஷயமும் எனக்கு தெரியுது. ஸோ இதெல்லாம் கரெக்டாக ப்ராப்பராக அப்சர்வேஷன் பண்ணதுக்கப்புறம் எனக்கு வெயிட் லாஸ் ஜர்னி என்னன்னு சொல்லிட்டு புரிய ஆரம்பிச்சிச்சு. ஜிம்முக்கு போடுற அவசியமும் கிடையாது, டயட்டீஷியன் வச்சுக்கணும் அப்படின்ற அவசியமும் எனக்கு தேவைப்படலை. ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த வெயிட் 9 kg வந்துடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் நம்ம எப்படி மெயின்டைன் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு தாட் இருக்கும். திரும்ப ஏறிடும். நிறைய பேர் சொல்லுவாங்க உங்களுக்கு வெயிட் கம்மியாச்சுன்னா அதை விட டபுள் மடங்கு ஏறிடும் அப்படின்னு சொல்லிட்டு. எப்போ அப்படி ஏறும்னா, ஒரு ஃபாஸ்ட்டாக வெயிட் லாஸ் ஜர்னி நடந்துட்டுருக்கு, 7 daysல 5 kg கம்மி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாது. ஓகேவா? நீங்கள் வெயிட் லாஸ் ஆகுமா ஆகாதான்னு எனக்கு தெரியாது. மேபி அவ்வளோ ஃபாஸ்ட்டாக உங்களுக்கு வெயிட் குறைஞ்சிது அப்படின்னா கண்டிப்பாக அதை விட டபுள் மடங்காக ஏறும். அப்படின்றப்போ இந்த பேலன்ஸ்டு டயட் நம்ம உடம்புக்கு ஏற்ற மாதிரியான டயட்டை நம்மளே அப்சர்வ் பண்ணி
கொண்டு போகும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து வெயிட் ஏறவே ஏறாது. இதுல 4 மந்த்துக்கு அப்புறம் வெயிட் லாஸ் ஜர்னியில் எனக்கு அதுக்கப்புறம் வெயிட் வந்து எப்படி மெயின்டைன் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நான் இந்த எக்ஸசைஸ் வந்து ஸ்டாப் பண்ணிட்டேன். ஃபுட்டு மட்டும் கண்ட்ரோலில் இருந்தேன் ஒரு 10 days. அப்பயும் அதே வெயிட் மெயின்டைன் ஆச்சு. ஸோ எனக்கு ரொம்ப ஹாப்பியாகிடுச்சு. ஸோ எக்ஸசைஸ் பண்ண தேவையில்ல. அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த ஊருக்குலாம் போகிற மாதிரி சுச்சுவேஷன் அமைஞ்சுது. அங்கே போயிட்டு ஹீட்டடான ஃபுட் எடுத்துக்கிட்டேன். ஆனால் எல்லாருமே சாப்பிட்ற மாதிரி ஃபுட் எடுத்துக்கிட்டேன். அப்பயும் எனக்கு வெயிட் ஏறவே இல்லை. 1 கிலோ மட்டும் ஏறின மாதிரி காட்டும். பட் ஒரு பயம் இருக்கு இல்லையா, 9 kg கம்மி பண்ணியிருக்கோம், திடீர்னு அது ஏறிச்சுன்னா என்ன பண்ணுறதுன்ற பயத்திலே நம்ம இருப்போம். பட் வந்து நம்ம ஃபேஸ்லையும் நம்ம உடம்புலையும் எந்த டிஃப்ரென்ஸுமே தெரியாது. வெயிட் வந்து ஏறி இருக்காது. 1 கிலோ 2 கிலோன்றது நம்ம சாப்பிட்ற ஃபுட்டுனால அப்படி இருக்கும். ஓகேவா? அதனால் வந்து எதை பற்றி ஒரி பண்ண வேண்டாம். ஈவன் நான் வந்து பிரியாணி சாப்பிட்டேன், சிக்கன் 65 சாப்பிட்டேன், நார்மல் ஃபுட்ஸ் வந்து எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ எனக்கு வந்து வெயிட் வந்து 1 கிலோ மட்டும் ஏறிச்சு. 53.5 இருந்தேன். அப்புறம் நார்மல் ஃபுட்டெல்லாம் எடுத்துகிட்டு எக்ஸசைஸ்லாம் பண்ணாதப்போ 54.5 இப்போ வரைக்கும் மெயின்டைன் ஆகிட்டு இருக்கு. சம்டைம்ஸ் வந்து ஒரு 100 grams ஏறும், 100 grams வந்து கம்மியாகும். இது மாதிரி தான் போயிட்டுருக்கு. ஸோ இந்த வெயிட் லாஸ் ஜர்னி எனக்கு ரொம்பவே பர்சனலாக ரொம்பவே பிடிச்சிருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபுட் ப்ரிப்ரேஷன். நம்ம வந்து எது மாதிரி ஃபுட் எடுக்கணும்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் டவுட் இருக்கும். அவங்கவுங்க வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி அவங்கவுங்க கேலோரிஸ் வந்து எவ்வளோ நம்ம வந்து பேர்ன் பண்ணணும், எவ்வளோ நேரம் எக்ஸசைஸ் பண்ணணும், இது மாதிரி வந்து ஒரு டயட்டிஷியன் வச்சு தான் நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்கிறாங்க. எனக்கு அதை பற்றிலாம் தெரியல. பட் எனக்கு பர்சனலாக நடந்த விஷயங்களை தான் நான் என்னால் ஷேர் பண்ண முடியும். ஃபுட் வந்து என்னென்ன எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். நான் என்னென்ன ஃபுட்டெல்லாம் சொல்கிறேனோ அதெல்லாம் கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா அப்பப்போ நீங்கள் வந்து சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும். அதே போல் ஃபுட் ப்ரிப்ரேஷன் வந்து நான் வந்து ஒரு மாதத்துக்குள்ளே வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸில் போட்டிருப்பேன், எப்படி வந்து ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த திங்ஸ்லாம் கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணது வந்து பீனட்டு. வேர்க்கடலை வந்து கொஞ்சமாக தான் எடுத்துப்பேன். பட் வந்து எப்போல்லாம் எனக்கு ரொம்ப லோவாகுதோ இல்லை கொஞ்சம் எனர்ஜி லாஸ் ஆகுதுன்ற மாதிரி தோணுச்சுன்னா கொஞ்சமாக எடுத்து சாப்பிட்ருப்பேன். டேட்ஸும் அது மாதிரி யூஸ் பண்ணிக்குவேன். ஸோ டேட்ஸு, பீனட் வந்து நம்ம அடிக்கடி எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சம் தான் எடுத்துக்கணும். எக்கு, மஷ்ரூம், பன்னீர், ஆனியன், டொமேட்டோ, ஓட்ஸ், டேட்ஸ், சப்ஜா விதை, பம்கின் சீடு, சன்ஃப்ளவர் சீடு, க்ரீன் டீ வந்து ஈவினிங் டைமில் எடுத்துக்கலாம். லெமன் வந்து அடிக்கடி தேவைப்படும். ஏன்னா வந்து நம்ம க்ரீன் டீ ஆப்ஷனல் இல்லை, லெமன் டீ இது மாதிரி குடிக்கலாம். அடுத்து வந்து கேர்டு, கேரட், கோஸு, கேப்சிகம், மேகி மசாலா. மேகி மசாலாலாம் எப்படின்னா ராவா நம்ம ஃபுட் ரெடி பண்ணுவோம்ல, கேர்டு நிறைய வெஜ்ஜஸ் போட்டு ஒரு சாலட் மாதிரி சாப்பிடுவோம் இல்லையா, அந்த டைமில் அந்த மேகி மசாலா வந்து நான் கொஞ்சமாக கொட்டி அதை லைட்டாக பெப்பரும் சால்ட்டும் போட்டு சாப்பிடுவேன். ஸோ அதனால தான் மேகி மசாலா எழுதியிருக்கேன். குதிரைவாளி, சம்பா ரவை, கருப்பு கவுனி அரிசி வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அந்த ஈரத்தெல்லாம் நல்லா தொடச்சதுக்கப்புறம் வறுக்கணும். நல்லா வறுப்பட்டதுக்கப்புறம் அதை அரைச்சி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கஞ்சி செஞ்சு சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த கருப்பு கவுனி அரிசியும் குதிரைவாளிலாம் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக உங்களுக்கு வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப் பண்ணும். கொள்ளு ஏன் சேர்க்கலன்னு பார்த்தீங்கன்னா கொள்ளு வந்து என்னோட ஒத்து வராது. ஏன்னா நான் முன்னாடிலாம் யூஸ் பண்ணியிருக்கேன், கொள்ளு அதிகமாக எடுக்க ஆரம்பித்தேன். அந்த டைமில் எனக்கு ரொம்பவே வெயிட் லாஸ் ஆச்சு. பட் வந்து ரொம்ப டயர்டாயிடுவேன், என்னால் எக்ஸசைஸ்லாம் பண்ண முடியாது, அது மாதிரி ஆகிடும். அதனால் கொள்ளு வந்து மோஸ்ட்லி சேர்க்க மாட்டேன். என்னோட இந்த டயட் பிளான் சார்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்கள் எல்லாருக்குமே தேவையான ஃபுட்டு தான் அதில் இருக்குது. என்னென்ன ஃபுட் ஐட்டம்ஸோ அது மட்டும் தான் நான் சொல்லியிருக்கேன். லிஸ்ட்டில் நீங்கள் அப்பப்போ என்னென்ன பண்ணணுன்றதையுமே நீங்கள் ஷார்ட்ஸில் பார்த்துட்டு கற்றுக்கலாம். ஓகேவா? இந்த ஷார்ட்ஸில் எப்படி ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றதெல்லாம் நான் போட்டிருக்கேன். ஸோ ரொம்பவே உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் சீக்கிரமாக. அதாவது இந்த வெயிட் லாஸ் ஜர்னியில் முக்கியமான விஷயம் என்னென்னா டிமோட்டிவேட் நிறைய பண்ணுவாங்க ஸ்டார்டிங் ஸ்டேஜில். நீங்கள் வெயிட் லாஸ் ஜர்னியில் இருக்கீங்க, டயட் ஃபுட் சாப்பிட்டுட்டு இருக்கீங்க, எங்கேயாவது ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்ட்டி கூடும்போது அங்கேயும் போயிட்டு நம்ம வந்து எனக்கு சப்பாத்தி தான் வேணும், ஒரே ஒரு சப்பாத்தி சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது என்னடி ரொம்ப சீன் போடுற என்ன அப்படின்ற மாதிரிலாம் பேசுவாங்க. பட் அந்த டைமில் வந்து நம்ம சரி இதெல்லாம் போய் அங்கே செஞ்சுட்டு இருந்தோம்னா பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்க, ஏதாவது நம்மளை ஓட்டுவாங்கன்னு சொல்லிட்டு பயந்துக்கிட்டு நீங்கள் வந்து டயட்டை வந்து கைவிடக்கூடாது. அடுத்தவங்களுக்காக நம்ம டயட்டை கைவிடக்கூடாது. நம்மளுக்கா ஓகே எனக்கு வந்து பிரியாணி சாப்பிடும் போல் இருக்குது அப்படின்னா கொஞ்சமாக எடுத்து சாப்பிட்டுக்கலாம். அது மாதிரி நீங்கள் கொண்டு போக முடியாது. அடுத்தவங்களுக்காக நீங்கள் உங்களை மாற்றிக்காதீங்க. இதுதான் நான் ஃபாலோ பண்ண விஷயம். அதே போல் எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருப்பேன். வீட்டில் எல்லாருமே இருப்பாங்க. இருந்த டைம்லையுமே எனக்குன்னு ஒரு டைம் வந்து நான் ஒதுக்கிடுவேன். சப்போஸ் வந்து கெஸ்ட் வீட்டுக்கு வராங்க அப்படின்னா மார்னிங் ஒரு 5 o'clock எழுந்திரிச்சு ப்ரிப்பேர் ஆகிட்டு அந்த 5 to 6 வந்து எக்ஸசைஸ்லாம் பண்ணிடுவேன். என்னோட முன்னாடி வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இனிமேல் நான் ஸ்கிப் பண்ண மாட்டேன். இது ஒரு ரீசனாக வச்சுக்கிட்டு இப்போ நம்ம வெளியே போகிறோம் அதனால என்னால் எக்ஸசைஸ் பண்ண முடியாது, வெளியே போகிறோம் அதனால ஹோட்டலில் தான் சாப்பிட போகிறோம், இது மாதிரி எந்த எக்ஸ்கியூஸுமே எனக்கு கிடையாது. ஏன்னா நான் ரொம்ப 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 இந்த 3 monthுமே டிசிப்ளினாக இருந்தேன். அதுதான் மெயின் ரீசன் இந்த 9 kg லாஸ் ஆனதுக்கு. ஸோ நீங்களுமே வீட்டில் கண்டிப்பாக வெயிட் லாஸ் பண்ணலாம். ஜிம் போகாமல் ஒரு டயட்டிஷியன் இல்லாமல் ப்ராப்பர் டயட் பண்ணலாம். எப்போனா நம்மளுக்கு செல்ஃப் கண்ட்ரோல் இருக்கும்போது. இன்ஸ்டாகிராம்லலாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த ஃபுட்டுலாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் பார்த்து நம்மளே நம்மளை
கிரேவிங்ஸ் வர மாதிரி பண்ணிக்கக்கூடாது. கிரேவிங்ஸ் வர மாதிரி எந்தெந்த விஷயத்தையுமே தேடி தேடி போய் பார்க்காதீங்க. ஸோ டயட்டில் இருக்கும்போது எதாவது அவாய்ட் பண்ணணுன்றத மைண்டில் ஃபஸ்ட்டு செட் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி ஃபோக்கஸ்டாக போங்க. அதுதான் நான் சொல்ல வரேன். ஸோ இந்த வெயிட் லாஸ் ஜர்னி வந்து எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். இந்த 9 kg வந்து நான் குறைச்சதுக்கப்புறம் இப்போ ஃப்ரீயாக இருக்கேன். ஸோ அது மாதிரி நீங்களும் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த வெயிட் லாஸ் ஜர்னி பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா மறக்காமல் என்னோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்பரும் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு எந்த டவுட்ஸ்னாலும் எந்த டைம்னாலும் ஃப்ரீயாக நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். அதுவரை நான் உங்கள் சுஜிதா. டடா.